கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2வது நாள் கூட்டத்திலும் கடந்து வந்த தேவ ஊழியர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்து வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், இது கன்வென்ஷன் கூட்டம் அல்ல, இது சுவிசேஷ கூட்டமும் அல்ல, இது வேறு எந்த விசேஷ கூட்டமும் அல்ல, இது ஒரு யுத்தம். பிரைஸ் தி லார்ட். யுத்தத்துக்கு தைரியம் உள்ளவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் என்று நான் கர்த்தருடைய கிருபையினாலே விசுவாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாய் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் இங்கே வந்திருக்கிறாங்க, கேரளாவிலிருந்து வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டின் மற்ற அரக்கோணத்திலிருந்து வந்திருக்கிறாங்க, மிகவும் தூரத்திலிருந்தும் வந்திருக்கிறாங்க. அங்கே ஒன்றும் தேவ செய்தி கேட்காததினாலோ அல்லது அவர்களுக்கு தேவ செய்தி வேதம் தெரியாததினாலோ வேதம் தெரியும்படியாய் வந்ததல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் நிறைந்த சிலுவையில் அறையப்பட்ட உயிர்த்தெழுந்த சீயோனிலே ராஜாவாயிருக்கிற நஸ்ராயனாய இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே இங்கு வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதில் அநேகருக்கு அவனோடு கூட ஒரு யுத்தம் உண்டு என்பதை தெரிந்ததனால் யுத்தத்தில் உதவி செய்யும்படியாய் அவர்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவன் தோற்று போனவன், தோற்று போன பிசாசு தான் ஜெயித்தவனாக பாவித்து என்னென்னமோ செய்கிறான். அவன் தோற்றவனே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயித்த தேவன், நமக்கு ஜெயம் தருவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. எல்லாரும் சொல்லுவோம், ஜெயம் கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ ஏற்றிடுவோம். அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க யுத்தம் யுத்தம் யுத்தங்கிறாங்க. என்ன யுத்தம்? அல்லேலூயா. நேற்றைய தினத்திலே நான் சில விஷயங்கள் சொன்னேன். 1380 வருடங்களுக்கு முன்பே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே அநாதி நித்திய தேவனாக வார்த்தையாக காணப்பட்டார். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அப்பொழுது அந்த காலகட்டத்திலே கர்த்தர் பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். காண்கிற வானத்தையும் பூமியையும் அல்ல, பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தார். பிக் பேங் எக்ஸ்போஷன் மூலம் பிள்ளைகள் படிப்பாங்க. அதை தொடர்ந்து அநேக விதமான லூசிஃபர் முதற்கொண்டு மிகாயேல், சேராபீன்கள், இவர்கள் எல்லாரையும் கோடா கோடியாக சிருஷ்டித்தார். இப்படியே அநேக வருடங்கள் போனன. போகிற இந்த காலகட்டத்தில் எல்லாம் ஜீவனாய், ஜீவன் மட்டும்தான் இருந்தது. ஒரே ஒரு சாம்ராஜ்யம், தேவ சாம்ராஜ்யம். இப்பொழுது அந்த சாம்ராஜ்யத்தில் காணப்பட்டதான ஒருவனுக்கு மரணம் சம்பவிக்கிறது, லூசிஃபர். ஹல்லேலூயா. எப்பொழுது? காலகட்டம் 450 கோடி வருஷத்துக்கு முன்பதாக லூசிஃபருக்கு மரணம் சம்பவித்த போது லூசிஃபர் சொல்லுகிறான்,
நான் உன்னதங்களிலே ஏறுவேன், அங்கே ஸ்தானம் வைப்பேன், அல்லது தேவனுக்கு ஒப்பாவேன். அல்லேலூயா. இப்பொழுது ராஜ்யம் ரெண்டாகிறது. தேவனுடைய ராஜ்யமும் சாத்தானுடைய ராஜ்யமும். இது 100 கோடி வருடங்களுக்கு அல்லது முன்பு வரைக்கும் காணப்படுகிறது. இந்த 450 கோடி வருடங்களுக்கு முன்பு இந்த பூமி அல்ல, இதுக்கு முன்னிருந்த பூமி சிருஷ்டிக்கப்பட்டது. அதிலே இன்றைக்கு இருக்கிற 7 காண்டினென்ட்டுகள் கிடையாது. எனவே யோபு சொல்கிறார், பூமியானது அல்லது பூமியின் தூள் ஏகபாலமாயிருக்கிறது. அதற்கு அப்புறமாக இன்றையிலிருந்து 100 கோடி வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தில் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு நடத்தினதிலே பூமி மேல் ஒரு பெரிய அல்லது பூமிக்கு சேதம் உண்டானது. அது ஆதியாகமத்தில் வாசித்தால் தெரியும். பூமியானது ஒழுங்கின்மையாய் மாறி போகிறது. அதுக்கு அப்புறமாக தான் இப்பொழுது தாவீது சொல்லுகிறார், அல்லேலூயா, பூமி தேவரே பூமியை வெடிப்பாக்கினீர், அது அசைகிறது. பூமி வெடிப்பானது 7 காண்டினென்ட்டுகளாக மாறினது. எனவே தான் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. ஒன்றோடொன்று உரசும் போது அவை அங்கே இருக்கட்டும். சாத்தானுக்கு அல்லது தூதனுக்கு சாவு ஏற்பட்டது, மரணம் ஏற்பட்டது. அல்லேலூயா. இப்பொழுது இனி ஒரு வல்லமை வெளிப்பட்டது. அதுதான் மரணத்தின் வல்லமை. இங்கே யுத்தம் ஜீவனுக்கும் சாவுக்கும் இடையில், ஜீவனுக்கும் மரணத்துக்கும் இடையில். ஒருவேளை நீங்கள் பார்த்திருக்கலாம், ரட்சிக்கப்படாத ஆரோக்கியமான ஒரு மனுஷிக்கு சாவு வந்தால் அல்லது வயதாகிறதுக்கு முன்னாடி 45 வயதிலோ 50 வயதிலோ மரணம் வந்தால் அந்த மரண காலம் வரும்போது இந்த ஆத்துமா வெளியேற பயங்கரமான போராட்டம் நடக்கும். அந்த ஆத்துமா வெளியேறி போகாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு பாருங்க, ஜோம் பண்ணி சோத்திரம் பண்ணி போயிட்டு வரோன்னு சொல்லி அந்த ஆத்துமா விடை வைத்து கடந்து செல்லும். நான் பார்த்துருக்கிறேன். சரியான ரட்சிப்பில்லாமல் மறிக்கிறவர்கள் பயங்கரமாக, அதாவது ரொம்பவும் வேதனைப்படுவார்கள். இது பிரயாசப்படும். ஏனென்று சொன்னால் அது ரட்சிக்கப்படவில்லை, ஆத்மா மீட்கப்படவில்லை, ஆத்மா நரகத்துக்கு போகும். ஆனால் சரீரத்திலிருந்து வெளியேற யோசிக்கும். சரீரத்திலிருந்து நேற்றைக்கு நான் சொன்னது போல மரண நிலைமையிலே ஆத்மா வெளியேறும் என்றால் அது நேரா பாதாளத்துக்கு செல்லும். நியாய தீர்ப்பின் நேரத்திலே அது அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ புரிந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. யுத்தம் ஜீவனுக்கும் மரணத்துக்கும். ஜீவன் இயேசு கிறிஸ்து. இதெல்லாம் நேற்றுக்கு பார்த்தோம். மரணம் பிசாசு. ஆத்மாவை கொல்லுகிறவனும் கொல்லுகிறதுக்கு காரணமாய் செயல்படுகிறவனும் சாத்தான். ஜீவன் தயார தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யுத்தம் தான் வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும். வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிறது இயேசுவின் பிள்ளைகள். மரணத்தின் இருட்டின் பிள்ளைகள் என்கிறது இரட்சிக்கப்படாதவர்கள். நாம் யாரை ஏற்றிருக்கிறோம்? நேற்றைய தினத்திலே மரிக்காமல் இருக்கும்படியாக நீங்கள் பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஜீவன் யார் என்றும் ஜீவன் எப்படிப்பட்டவர் என்றும் நேற்றைய தினத்திலே தெளிவாக நாம் பார்த்தோம். ஆக யுத்தம் ஜீவனுக்கும் மரணத்துக்கும். அல்லேலூயா. ஆயத்தம் தானே? மரணம் சபைகளை தொடரக்கூடாது. மரணம் என்று சொன்னால் மரணத்தின் கிரியைகள். நேற்றைக்கு பார்த்தோம். மரணத்துக்கு அது திருப்பி நான் பேசிட்டு இருந்தால் நம்முடைய நேரம் போய்விடும். அதனால் அதை நான் திருப்பி பேசவில்லை. அது நேரிடக்கூடாது. இப்பொழுது நாம் யாருடைய பட்சத்தில் இருக்கிறோம்? ஜீவனுடைய பட்சத்தில் ஜீவனுள்ளவர்களாய் நிற்கிறோமா? செத்தவர்களாய் சாத்தானுடைய பக்கத்தில் இருக்கிறோமா? 2 தான். போர்க்களத்தில் 2 நபர் தான். ஒன்று ஜீவன், ஒன்று மரணம். ஜீவனின் அதிபதி இயேசு கிறிஸ்து, மரணத்தினுடையவன் சாத்தான். நமக்கு யுத்தம் சாத்தானோடு. அல்லேலூயா. இப்படி சில குழப்பங்கள் இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே நடந்தது. ஆதலால் நேற்று நான் பல காரியங்களை யோசிக்கும் போது அதை பற்றி நான் பாரப்படவே இல்லை. நீ அவர்களை குறை சொல்லாத.
ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் செத்தவன், இதற்கு காரணம் செத்தவன், இதுக்கு காரணம் மரித்து போனவன். ஹல்லேலூயா. அவனை வெட்ட சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்டும்படியாய் தேவ ஊழியர்கள் வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போது மேக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதும் மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். யுத்தம் ஜீவனுக்கும் சாவுக்கும் உள்ளது, ஜீவனுக்கும் மரணத்துக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. ஜீவன் பக்கத்தில் நிற்கிறவர்கள், கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் எல்லாரும் ஜீவனுடைய பக்கத்தில் நிற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த பக்கத்தில் எவன் நின்றாலும் யார் நின்றாலும் பயம் இல்லை. ஹல்லேலூயா. இதில் ஒரு சங்கடமான விஷயம் உண்டு. ஜீவனில் இருக்கிறேன் என்று அநேகர் நினைத்திருந்தும், ஜீவனுக்குரியவர்களாய் இருந்தும் ஸ்பை வேலை பண்ணி இந்த இருட்டானவன், இந்த செத்து போனவன் வஞ்சித்து தன் பக்கத்தில் வைத்தும் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் சங்கடமான நிலைமை. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரும் அவனிடத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். நாம் யூதா ராஜசிங்கத்தின் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும், ஜீவனுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். செத்து போன சாத்தானுடைய பக்கம் சேருகிற தேவ ஊழியர்களாகவோ தேவ பிள்ளைகளாகவோ நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ நாம் ஃபாலோ பண்ண வேண்டியது, நமக்காய் சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ராயனாகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் அளித்த உபதேசத்தை அவர் எப்படி சொல்லி இருக்கிறாரோ அப்படியே நாமும் செய்ய வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், செகண்ட் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளையும். போதும். இயேசு இந்த உலகத்திலே கடந்து வந்தது நீதி சரிகட்டுதலை குறித்து சொல்லிக் கொடுக்கவும், அனுக்கிரக வருஷத்தை அறிவிக்கவும். அதாவது அனுக்கிரக வருஷத்தை ஏற்படுத்தவும், அனுக்கிரக வருஷத்திலே அனுக்கிரகிக்கப்பட்டவர்களாய் மாறாதவர்களை நீதி சரிகட்டுகிறது ஒன்று உண்டு என்று படிப்பிக்கவும். அநேகர் சொல்லுவார்கள், எனக்கு நேரம் சரியில்லை, நாள் சரியல்ல,
ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து அவன் சாகிறது வரைக்கும் அது அவனுக்கு அனுக்கிரக காலம். ஏனென்று சொன்னால் அவனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நரகாக்கினைக்கு தப்ப வழியை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சாபம் பிடித்தவர்களோ சபிக்கப்பட்டவர்களோ ஆசீர்வாதம் இல்லாதவர்களோ இல்லை. சிலர் திட்டும் போது திட்டுவாங்க, சாபம் பிடிச்சது இல்லவே இல்லை. அவனவனும் சாபத்துக்குள்ளாக மாறுகிறான். ஜீவனை தேடாததினாலே, ஜீவ தேவனை அறியாததினாலே, ஜீவ தேவனிடத்திலே கடந்து வராததினாலே அது அவனுக்கு சாபமாய் போகிறது. அது அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அனுக்கிரக காலம். நமக்கு இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் ஆயுசு இருக்கிறதோ அத்தனை நாளும் நம்முடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களே. இந்த நாட்களுக்குள்ளதாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது நீதி சரி கட்டுதலை. இதில் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அல்லது மனம் திரும்பவில்லை என்றால், நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால், சிருஷ்டிகரை ஏற்கனவே சொன்ன 1380 கோடி வருடங்களுக்கு முன்னே பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்புண்டு, நீதி சரிகட்டுதல் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதை அறிவிக்கவும், அதை தான் அறிவிக்கணும். செகண்ட் திங் வாசிக்கலாம். யோவான் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். இயேசு வந்ததும் ஒன்றே, அடுத்து பரிசுத்தாவியானுடைய வேலையும் அதே வேலை தான். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. இங்க நாம் தேவ ஊழியர்கள் இருக்கிறோம். நமக்குள்ளே இருந்து பேசுகிறது யாரு? நாம் பேசுகிறோமா, பரிசுத்தாவியானவர் பேசுகிறாரா? அல்லேலூயா. அப்ப நாம் எதை பேசணுமா? பாவத்தை குறித்தும் நீதி, அதே நீதி அனுக்கிரகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை. பாவம் நீதி செய்ய தடையாயிருக்கிற பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிற பாவத்தை குறித்தும் தேவ நீதி, நாம் என்ன நீதி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்தும், இது ரெண்டுக்கும் கீழ்ப்படியவில்லை என்றால் அவனுக்கு சம்பவிக்கிற நியாய தீர்ப்பை குறித்தும் நாம் எல்லாரும் பேச வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் சபைகளை இப்பிரபஞ்சம் ஆண்டிட நான் பாடுவேன். அடுத்த ஸ்டெப் அடுத்து நீங்க கூட பாடணும். அது இயேசுவின் சபைகளை இப்பிரபஞ்சம் ஆண்டிட நீங்க பாடுங்க. இயேசுவின் சபைகளை இப்பிரபஞ்சம் ஆண்டிட எப்படி எங்கள் இயேசுவே யுத்த வீர சாகி போம். எப்படி எங்கள் இயேசுவே யுத்த வீர சாகி போம். ஐயல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லது. ஐயல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லது. செவ்வையாய் அணிவகுத்து சிறை மீட்க போகுது. செவ்வையாய் அணிவகுத்து சிறை மீட்க போகுது. ஐயல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுது. ஐயல்லோ எங்கள் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். ஐயல்லோ எங்கள் இயேசு எங்கள் முன்னே செல்கிறார். தீயிலும் இரத்தத்திலும் நின்று போராடுவோமே. தீயிலும் இரத்தத்தில் ஐயல்லோ எங்கள் சேனை எதிரிகள் ஏராளமாய் எங்களை வளைந்தாலோ. எதிரிகள் ஏராளமாய் எங்களை வளைந்தாலோ. எங்கள் பொன்னே சிலுவை எங்கள் முன்னே செல்லுமே. எங்கள் பொன்னே சிலுவை மையல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லது. மையல்லோ பழைய சர்ப்பமே உன்னை பாதாளத்தில் அடைக்க. பழைய சர்ப்பமே உன்னை
பாதாளத்தால் அடைக்க பலிரென தூதர் வரும் காலம் நெருங்கிட்டது. பலிரென தூதர் வரும் காலம் நெருங்கிட்டது. மெய்யல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுவே. மெய்யல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுவே. கேடகத்தை கொண்டு பேயை தத்தளிக்க செய்வோம். கேடகத்தை கொண்டு பேயை தத்தளிக்க செய்வோம். வாராமோடி வெற்றிடவே கம்பீரமாய் பாடுவோம். வாடாமோடி வெற்றிடவே கம்பீரமாய் பாடுவோம். மெய்யல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுவே. கையல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுவே. யுத்தங்கள் முடிந்தன, வெற்றிகளை பெற்றவே. யுத்தங்கள் முடிந்தன, வெற்றிகளை பெற்றவே. நித்தமுமே நாதரோட நீடொழியாய் வாழலாம். நித்தமுமே நாதரோட நீடொழியாய் வாழலாம். மெய்யல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுவே. மெய்யல்லோ எங்கள் சேனை முன்னேறிய செல்லுவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய இந்தியன் மிலிட்டரியில நிறைய பதவிகள் உண்டு. இங்கே இருக்கிற ஊழியர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட விசேஷித்த பதவிகளுடையவர். அது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அமைதியா புத்தி இல்லாமல் தூங்கிட்டு பட்டயத்தை கீழே வச்சுட்டு பட்டயத்தை தப்பாக பிடிச்சாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் பட்டயம் வந்து நம்ம வருவோம். நம்ம கையில் இருக்கிற பட்டயம் நம்ம வரும். பிரைஸ்லாம். அதான் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை நியாயம் தீர்க்க வருவதில்லை. நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் உங்களை ரட்சிக்கவே வந்திருக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் உண்டு. நீ வச்சிருக்கிற பட்டயம், நம்ம எல்லாரும் அந்த பட்டயம் தான் வைத்திருக்கிறோம். வசனம் மாற்றி எவனாகிலும் யாராகிலும், நேற்றுக்கு கம்ப்ளைண்ட் பாஸ்டர் நீங்கள் எவனாகல என்று சொல்லக்கூடாது, யாராகல என்று சொல்லணும். அதனால் நான் யாராகல என்று சொல்கிறேன். அல்ல, மாற்றி பிடிக்கிறவன் பிசாசு. அவனை எவனா என்று தான் சொல்லணும். அவனுக்கு என்ன மதிப்பு, அவனுக்கு என்ன கௌரவம், அவனுக்கு என்ன கொடுக்க ரெஸ்பெக்ட். சத்து போன பிசாசுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டியிருக்கு? ஆலையிலோ மாற்றி பிடிக்கக்கூடாது. ஆலையிலோயா திருப்பவும் சொல்கிறேன், எவனும் பிரைஸலா பட்டயத்தை மாற்றி பிடிக்கக்கூடாது. பட்டயம் பிடிக்க வேண்டிய ஒரு விதியை இயேசு கிறிஸ்து ஏசாயா 61:1-2 வாசித்தோம். அப்படியே யோவான் 16:8 வாசித்தோம். பிரைஸலா பட்டயத்தை பிடிக்க வேண்டிய விதமாக பிடிக்க வேண்டும், செலுத்த வேண்டிய விதமாய் செலுத்த வேண்டும். இங்க 2 பிரச்சனை. ஒன்று, ஒழுங்கா பிடிக்கவில்லை என்றால் செத்து போனவனுடைய பட்டயம் வந்து காலி பண்ணும், இந்த பட்டயமும் காலி பண்ணும். பிரைஸலா இந்த வசனமாம் பட்டயமும் காலி பண்ணும். பிரைஸல். நல்ல நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகள், விசுவாசிகளும் தேவ ஊழியர்கள் எல்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் வைத்திருக்கிற பட்டயமும் நம்மை கொல்லும், சாத்தானும் செத்து போனவனும் கொல்லுவான். அப்ப செத்து போனவனும் அந்த பட்டயம் கொல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசு சொன்னது போல நாம் கேட்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:2 நிறைய வசனங்கள் ஸ்கிப் பண்ணி போகிறேன். உங்களுக்கு ஒரு நிமிஷம் சார், உங்களுக்கு முன்பகுதியில் இந்த ரெஃபரன்ஸ் நோட்ஸ் புக்கு பாம்ப்லெட் கிடைக்கும். நீங்கள் வாங்கி படித்துக் கொள்ளுங்க. நமக்கு டைம் கம்மியாக இருக்கிறதுனால வசனங்களை ஸ்கிப் பண்ணி போய் கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி போதும். அல்லேலூயா. இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக நாள், இதுவே கிருபை நாள். அதன் இறுதியிலே வந்திருக்கிறோம். இன்னும் உண்மையாய் நாம் சொல்வோமானால் நாம் ஸ்டடி லீவில் இருக்கிறோம். கல்லூரியில் படிக்கிறதான பிள்ளைகளுக்கு தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடங்களிலே படித்தவர்களுக்கு தெரியும். ஆனுவல் எக்ஸாம் வரும்பொழுது ஸ்டடி லீவ் விடுவாங்க.
கல்லூரியில் படித்தவர்கள் 2 வருஷம் 3 வருஷம் கோர்ஸ் இருக்கிறது, 4.5 வருஷம் கோர்ஸ் இருக்கிறது. அந்த 1வது வருஷத்திலும் 2வது வருஷத்திலும் 3வது வருஷத்திலும் வைத்ததான அரியர்கள் எல்லாம் இந்த கடைசி வருஷத்திலே கம்ப்ளீட் பண்ணும்படியாய் நம்முடைய பிள்ளைகள் பிரயாசப்படுவார்கள். நாம் ஏதாகிலும் அரியர் வைத்திருந்தால், ஏதாகிலும் பாவம் வைத்திருந்தால், ஏதாகிலும் குற்றங்கள் இருக்கும் என்றால், ஏதாகிலும் குறைகள் இருக்கும் என்றால், ஊழியத்தில் தோய்வு இருக்கும் என்றால், வசனத்துக்கு மாறாய் நாம் காணப்படுகிறோம் என்றால், பட்டயம் நேராய் பிடிக்கவில்லை என்றால், பட்டயம் மாட்டி பிடித்திருக்கிறோம் என்றால், பட்டயம் ஜனத்துக்கு ஏற்றபடி வைத்திருக்கிறோம் என்றால், ஐயோ ஆபத்து. இந்த ஸ்டடி லீவில் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வாசலருகே வந்திருக்கிறார். எல்லாம் நிறைவேறி இருக்கிறது. எந்த நேரமும் இயேசு வருவார். ஆயத்தமுண்டா அமலனை தரிசிக்க என்று நீ அறிந்திடுவாய். ஆயத்தமில்லாதோர் கைவிடப்படுவார், அதை நீ அறிந்திடுவாய். ஆயத்தமில்லாதோர் கைவிடப்படுவார், அதை நீ அறிந்திடுவாய். அதி சீக்கிரத்தில் இயேசு வருவார். ஆயத்தப்பட்டிடுவாய், அதி சீக்கிரத்தில் இயேசு வருவார். ஆயத்தப்பட்டிடுவாய். அவர் வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவாய். இயேசு வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ இயேசு வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவாய். அழுகையும் கடிப்போ பொழுவோமாய், அக்கினி ஜுவாலையுமாய், அழுகையும் கடிப்பும் பொழுவோமாய், அக்கினி ஜுவாலையுமாய், அலறி அழுது புலம்பி பிழைத்து வேதனைப்படுவார்கள். அலறி அழுது புலம்பி பிழைத்து வேதனைப்படுவார்கள். அதி சீக்கிரத்தில் இயேசு வருவார். விடுவாய். அவர் வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவார். அவர் வரும்போது ரட்சிப்பு இல்லை, அதை நீ அறிந்திடுவாய். அன்பான தேவஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நாம் ஊழியம் செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நான் 40 வருஷம் விசுவாசி என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இது நம்முடைய ஸ்டடி லீவு. இந்த ஸ்டடி லீவில் கிளியர் பண்ண வேண்டிய அரியர் எல்லாம் கிளியர் பண்ணியாக வேண்டும். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:25. பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? எப்படி தப்பி போவோம்? அநேகர் நினைக்கிறார்கள், ஓட்ட பல்லம் வழுக்கத்தலையும் ஒருத்தன் எவனோ நின்று ஏதோ ஒன்று பேசுகிறான். இல்லை, பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியார் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் எல்லாரும் வசனத்தை கவனமாக கேட்க வேண்டும். நேற்றைக்கு நாம் பார்த்தோம், ஜீவனுக்கு ஒரே வழி இயேசுவும் வசனம். இயேசு இல்லாம, வசனம் இல்லாம எந்த மனுஷனும் ஜீவன் அடைய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. ஜீவன் பெற்றிருக்கலாம், வசனத்தை விட்டு அவன் செத்துருவான். செத்தா நேற்றைக்கு சொன்னது போல அவனை பிண அறையில தான் கொண்டு வைக்கணும், பெட்டிக்குள்ள தான் வைக்கணும். எந்த பெட்டி? பாதாள பெட்டிக்குள்ள தான் வைக்கணும். பாதாள பெட்டியில உங்களையும் என்னையும் வைக்க கூடாது என்று நம்முடைய தேவன் விரும்பி நம்மோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உதாசீனப்படுத்தக்கூடாது. உதாசீனமாக கர்த்தர் அநேகர் உதாசீனமாக இருக்கிறதை காண்பிக்கிறார். உதாசீனமாக, நிர்விதாரமாக, என்ன நமக்கு தெரியாததா என்ன? ரொம்ப மோசம், நிலைமை மோசமாகும். ஒருவேளை இப்போ மோசமா இருக்காது, இன்னும் கொஞ்ச காலம். அந்த கடைசி பகுதியை மட்டும் வாசிக்கலாம். பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? எப்படி தப்பிப்போம்? வேற வழியே இல்லை, தப்பவே முடியாது. எப்படி தப்பிடுவாய்? தண்டனைக்கு
எப்படி தாப்பிடுவாய், எப்படி தாப்பிடுவாய், தண்டனைக்கு எப்படி தாப்பிடுவாய், இப்பரிதான ரட்சிப்பை, இப்பரிதான ரட்சிப்பை வீணாய் இப்படி அசட்டை செய்து விட்டால் எப்படி தாப்பிடுவாய், தண்டனைக்கு எப்படி தாப்பிடுவாய். தப்ப முடியாது. அல்லேலூயா. யாரும் நினைக்க வேண்டாம் கன்வென்ஷன் கூட்டம் வீணா போச்சு. வீணா போகவே இல்லை. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ரட்சிப்புக்கும் நியாய தீர்ப்பு உள்ளவர்களுக்கு நியாய தீர்ப்பு ஏதுவாய் கர்த்தருடைய நாளில் இருக்கும். செலவு பண்ணின பணம் வீணல்ல, கொடுத்த காணிக்கைகள் வீணல்ல. எல்லாவற்றிற்கும் கணக்கு தேவ சமூகத்திலே இருக்கிறது. நானும் நீங்களும் நாம் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டிய விஷயத்திலே மனம் திரும்பி நித்திய ஜீவனை அடைய தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சத்தியத்துக்கு செவி கொடுக்கவில்லை என்றால் ரோமர் 11:21-22 வசனங்களை வாசிக்க கேட்போம். சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். வெட்ட பயப்பட மாட்டார். இப்பதான் வெட்ட மாட்டார். அதை சொல்லிட்டாரு. நான் உங்களை சிக்ஷிக்க வரவில்லை, நான் உங்களை நியாயம் தீர்க்க வரவில்லை, நான் உங்களை ரட்சிக்கவே வந்தேன். இது ரட்சிப்பின் காலம், இது கிருபையின் காலம், இது இரக்கத்தின் காலம். எந்த பாவம் செய்தாலும், அதாவது ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னே பாவம் செய்தாலும், ரட்சிக்கப்பட்டு பாவம் செய்தாலும், ஊழியத்திலே வந்து பாவம் செய்தாலும் இப்பொழுது மன்னிக்க இறங்க தேவன் கிருபை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கே மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்றைக்கே மனம் திரும்ப வேண்டும், இன்றைக்கே மீண்டும் பழைய நிலைமைக்கு வர வேண்டும். அல்லேலூயா. அநேக ஜீவனுள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம் மரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். மரித்த நிலைமை விட்டு வெளியே வரும்படியாய் கர்த்தர் நம்ம எல்லாரோடும் பேசுகிறார். இல்லை என்றால் சுபாவ கிளைகளையே, நான் தெரிந்து கொண்ட என் சொந்த ஜனத்தையே தப்ப விடாமல் ஊதி விட்டேன் என்றால், உலகங்களும் சிதறடிக்க விட்டேன் என்றால், அடித்து துரத்த விட்டேன் என்றால், சின்ன பின்னம் பண்ண விட்டேன் என்றால், நாசம் பண்ண விட்டேன் என்றால், துவம்சம் பண்ண விட்டேன் என்றால், உனக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் பின்னே வந்து கொண்டிருக்கிறது என்கிறதை அறிந்து கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எச்சரிக்கிறார். இப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளியிலுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார். இயேசு வந்ததன் காரியத்தை, நீதி சரிகட்டுதலை சொல்லிக் கொடுக்க, நீதியை சொல்லிக் கொடுக்க, ரட்சிப்பு கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்குகிறதற்கு சொல்லிக் கொடுக்கிறதற்காக அனுப்புகிறார். இயேசு சொல்லுகிறார், நான் போன பின்பு பரிசுத்த ஆவியானவர் வருவார். அவர் வருகிறது நல்லது. அவர் வந்து உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பேசுவார். இப்பொழுது பிதா சொல்லுகிறார், அல்லேலூயா, இவர் என்னுடைய நேசகுமாரன். சிலுவையில் அறையப்பட்ட நசராயனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. நாங்களும் நீங்களும் யாருக்கு செவி கொடுக்க வேண்டும்? இயேசுவுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அல்லேலூயா. பிதா சொல்லிட்டார், இவருக்கு செவி கொடுங்கள். குமாரனாகிய இயேசுவுக்கு செவி கொடுங்கள். நிறுவனத்துக்கு செவி கொடுக்க சொல்லவில்லை. யூடியூபில் பேசுகிறவனுக்கு செவி கொடுக்க சொல்லவில்லை. மீடியாக்களில் வருகிறவர்களுக்கு செவி கொடுக்க சொல்லவில்லை. எங்க பாஸ்டர், செல்ல பாஸ்டர், நல்ல பாஸ்டர், பாஸ்டருக்கு செவி கொடுக்க சொல்லவில்லை. இவர் என்னுடைய நேசகுமாரன். நேசகுமாரன் சொன்னதை
தேசகுமாரன் சொல்லுகிறதற்கு செவி கொடுக்கணும். அது மாதிரி நேசகுமாரன் சொன்னதை நினைப்பூட்டுகிறவருக்கு செவி கொடுக்கணும். யார் நேசகுமாரன் சொன்னதை நினைப்பூட்டுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் யார் மூலம் நினைப்பூட்டுகிறார்? தேவ ஊழியர்கள் மூலம் நினைப்பூட்டுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை தேவ ஊழியர்கள் நினைப்பூட்டவில்லை என்றால், நிறுவனம் நினைப்பூட்டவில்லை என்றால், அதை கேட்கிறவன் செத்து போவான். அல்லேலூயா. அது செத்த கிரியை. செத்த கிரியைகளுக்கு நீங்களாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நிறைய செத்ததை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் பைபிளில் சொல்லியிருக்கு. ரெஃபரன்ஸ் இப்போ சொல்லுகிறதுக்கு நேரம் இல்லை, சொல்லுகிறேன். நான் ஓடி எல்லாம் போக மாட்டேன். அட்ரஸ் இருக்கிறது, ஃபோன் நம்பர் இருக்கிறது, தாராளமாக கேட்கலாம். 5 பேருக்கு மேலே இருந்தால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கே வந்து சொல்லிக் கொடுக்குறேன். 1-2 பேர் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் இடத்துக்கு வந்தால் உங்களுக்கு டவுட்டு சொல்லிக் கொடுப்போம். வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிதாவை நம்பாதவன், பரிசுத்தாவியை நம்பாதவன், வேத வசனத்தை நம்பாதவன் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லது ஒருவேளை இயேசு மட்டும்தான் அப்படி சொல்லுகிறவன் ஆன்டி கிரைஸ்ட், செத்தவன். தெளிவாக சொல்கிறான். அல்லேலூயா. இரண்டாவது, இயேசுவும் இல்லை, பிதாவும் இல்லை, பரிசுத்தாவியும் இல்லை என்று சொன்னால் அவனும் அந்தி கிறிஸ்துவே, செத்தவன். பரிசுத்தாவியை விசுவாசியாதவன், பரிசுத்தாவியை ஏற்றுக்கொள்ளாதவன் அவனும் செத்தவன், அவன் ஆன்டி கிரைஸ்டின் ஆவி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் உபதேசத்தை, இயேசு தந்த உபதேசத்தை கை கொள்ள இதெல்லாம் உண்டு. பிதாவையும் விசுவாசிக்கிறான், பரிசுத்தாவியையும் விசுவாசிக்கிறான், குமாரனையும் விசுவாசிக்கிறான். ஆனால் நடக்கிறதெல்லாம் வசனத்துக்கு மாறாக. இவனின் செத்தவன். அல்லேலூயா. யாருக்காகலும் ஏதாகிலும் சந்தேகம் இருந்தால் இப்பொழுதல்ல, பொறுமையாக அப்புறமாக நீங்கள் கேளுங்கள். பேசினேன் என்றால் பதில் சொல்றதுக்கும் தேவனுடைய கர்த்தருடைய கிருபையினால் பரிசுத்தாவியானுடைய உதவியினாலும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, நான் மட்டுமல்ல, என்னை போல நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சந்தேகத்தோடு யாரும் சாக வேண்டாம். அதுவும் உண்மை, இதுவும் உண்மை. இன்னொன்னுக்கு கொடி கீழே போடுறது இருக்கு, பைபிளில் சொல்லப்படாது. அவனும் சொத்தவன். இன்றைக்கு உலகத்தில் அநேகர் வேதத்தில் சொல்லப்படாத காரியங்களை செய்கிறார்கள். அவன் எல்லாம் சொத்தவன். உனக்கு சொப்பனம் காண்பது இருக்கலாம். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு கதை சொன்னாங்க, நல்லா கவனிக்கணும். பிரைசலாம். ஒரு தாத்தாவும் ஒரு பேத்தியும் பழைய பஸ்ஸில் இருந்து போனாங்களாம். பஸ்ஸில் இருந்து யாத்திரை பண்ணுறாங்க. யாத்திரை போய் கொண்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ தாத்தா காலில் என்ன பண்ணுறாங்க, நோண்டுறாங்க. ஒரு வாலிப பையன், 20-22 வயசுள்ள பையன் இந்த தாத்தா காலில் என்ன பண்ணிகிட்டே இருக்கான், நோண்டி. திரும்பி பார்த்தா பையன். அப்போ தாத்தா சொல்கிறாராம் திரும்பி பார்த்துட்டு, பையா தம்பி, ஐடியா இஸ் குட் பட் லெக் இஸ் மைன். அல்ல, ஐடியா நல்லதாண்டா, ஆனால் கால் யாருது? ஏன் காலில் நீ நோண்டிகிட்டே இருக்க. நீ நினச்சது வேற, ஆனால் நீ நோண்டினது வேற. அல்லேலூயா. இதே மாதிரி நம்ம ஆட்கள் நிறைய சொப்பனம் காண்கிறாங்க. அல்லேலூயா. சப்பாத்தி சுட்டு கொடுக்கறது, தோசை கொடுக்கறது, என்னென்ன எல்லாத்தையும் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் காண்பித்தார். பிசாசு காண்பித்தானா, கர்த்தர் காண்பித்தானாங்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்தில் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறவர் அல்ல நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். குழப்பவாதி அல்ல நம்முடைய இயேசு கிறிஸ்து. கலக்குகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. நேர்மையும் சத்தியமும் உண்மையுள்ள தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. நம்முடைய தேவன் கலகத்துக்கு தேவனாய் இராமல் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். கலக்குகிறவனும் சமாதானம் கெடுக்கிறவனும் வேதத்தில் இல்லாததை சொல்லி தருகிறவனும் சொப்பனம் தருகிறவனும் வாகனத்தில் போகும்போது பேசுகிறவனும் பாத்ரூமில் பேசுகிறவனும் அந்த சத்தவன். அவன் எல்லாம் எதிர் கிறிஸ்துவின் ஆவி. தெளிவாக சொல்லிட்டேன், இதுக்கு மேலே தெளிவாக சொல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 3வது வசனம்.
எங்கள் சுவிசேஷம் எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் வாசிங்க sister. கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். இன்னும் ஒரு தடவை நல்லா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேட்கறது மாதிரி வாசிங்க. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். அல்லேலூயா. யாருக்காவது புரியவில்லை என்றால் சாவுக்கு நேராக போயிட்டு இருக்கிறவண்டு அதனுடைய அர்த்தம். பிரைஸ் எல்லாம் மனம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இது சொல்லுகிறது புரிய எங்களுக்கு உதவி செய்யும், இந்த புரிந்து கொள்ளுகிற ஆவியை எங்கள் மேல் தாரும். அல்லேலூயா. அங்கே இங்கே எங்கே நினைத்து கொண்டிருந்தால் இங்கே இருந்துட்டு போய் நாளையிலிருந்து திரும்பவும் பழைய வேலை செய்வீங்க. பழைய வேலையை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை இந்த கொண்டத்தில் அழைத்து கொண்டு வருவீர்களே. நாம் எல்லாருக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும்படியாய் கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்தார். நாம் எல்லாரும் செவ்வையாய் அணிவகித்து நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கர்த்தரை முன்னதாக நிறுத்தி, சிலுவையை முன்னதாக நிறுத்தி பின்னே நின்று யுத்தம் செய்ய முடியாது, தைரியமாய் நின்று யுத்தம் செய்ய முடியாது கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தத்துக்கான காரியம் நமக்கு விளங்கவில்லை என்றால், புரியவில்லை என்றால் கெட்டு போகிறவன் செத்து கொண்டிருக்கிறான், சாவுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இயேசுவே, கதறுங்கள், இயேசுவே எனக்கு புரியவில்லை, நான் சாவுக்கு நேராய் கேட்டுக்கு நேராய் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், என்னை திருப்போ, நான் உம்முடைய பக்கமாய் கடந்து வருகிறேன், எனக்கு ஜீவன் போதும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறத பார்த்தாச்சுன்னா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ன கிறிஸ்தவம், இயேசு இதெல்லாம் சிம்பிளா நினைச்சிட்டீங்களா? சாதா யுத்தத்தில் இந்த மிலிட்ரியில் ஆஃபீஸர்ஸு, மிலிட்ரிக்காரன் எல்லாம் எவ்வளோ அலர்ட்டாக, எப்படி என்னென்ன விஷயத்தில் எப்படி தெளிவாக இருப்பான். கர்னல் என்ன பேர் வச்சுருப்பான். நம்ம அது என்ன போஸ்ட் பாஸ்டர், கர்னல் போஸ்ட், ஊழியக்காரன் வச்சுருக்கான் தொப்பி எல்லாம் வச்சு. சொல்லுங்களா, கொஞ்சம் சொல்லுங்க சீக்கிரம். டக் ஆர்ச்சி விஷயம் கர்னல் என்ன, நான் ஒரு நாளை பார்த்தேன் இங்கே. அல்லேலூயா. குல்லாவை கவுத்திட்டாரு, திருப்பி எடுத்து குல்லாவை கவுத்திட்டு இருக்காங்க. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்க வாசிக்க வேண்டாம், கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு வந்தா பார்ப்போம். 21வது அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. அல்லேலூயா. பாகையும் கிரீடமும் குல்லா எல்லாம் கவுத்தாச்சு. கவுத்ததை எடுத்து செப்டி டேங்கில் இருந்து எடுத்து தொடச்சி திருப்பி வச்சுட்டு அதுக்கு போஸ் கொடுக்குறான். போஸ் பார்க்கணுமே, போஸ். அல்லேலூயா. செத்தவன். அல்லேலூயா. உயிரடையுங்கள், கர்த்தர் பேசுகிறார். எல்லாரும் ஜீவனடைய. வந்திருக்கலாம் வீழ்ச்சி, தெரியாமல் செய்திருக்கலாம், ஏதோ நான் ஊழியம் ஏதோ என்று நினைத்து ஏதோ எப்படியோ நடந்திருக்கலாம். இருக்கட்டும், பரவாயில்லை. கர்த்தர் அன்புள்ள தேவனாய் இன்றைக்கு மீண்டும் நம்ம எல்லாரையும் அழைக்கிறார். திரும்பி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சுற்றி தெரிந்தது போதும், இந்த சேயீர் மலை தேசத்தை சுற்றி திரிந்தது போதும். வடக்கே நோக்கி திரும்ப. Turn to northward. Rosil Protor. Hallelujah. Northward. வட திசையில் உள்ள சீயோன் பர்வதத்தை நோக்கி திரும்ப. நீங்க உழைத்து திரிந்ததும் அதிகாரத்துக்கும் பதவிக்கும், சபையை வைத்துக்கொண்டு அதிகாரங்கள், கட்சிகள், வெட்கங்கட்ட மானங்கட்ட செயல். அதனால தான் கிறிஸ்தவனால் என்ன என்றே தெரியாமல் போயிடுச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான பவர் தெரியாது. 4 ஊழியக்காரன் நின்று சோத்திரம் பண்ணா என்ன நடக்கும் என்று தெரியாம போயிட்டு யார் யார் பின்னாடியோ சுத்துறான். பிரைஸ் தி லார்ட். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பயங்கரமானவர். அல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வர போகிறார். அவர் வரும்போது நாம் எவ்வளவு வேகமாய் சிலருடைய பெயரை கூட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படியாய் பிரயாசப்பட வேண்டும். சாத்தான் எவ்வளவு வேகமாய் குழிக்குள்ளே தள்ளுகிறான். ஜீவனில் இருக்கிறதையே பிடித்து எடுத்து பெட்டிக்குள்ள வைக்கிறான். நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். ஊழியக்காரன் கொண்டு போன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மகிட்ட கேட்பாரா? கேட்க மாட்டார். காணிக்க காசையும் வாங்கி நல்லா மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் தின்னுட்டு பிரைஸ் தி லார்ட் ஊர் சுற்றிட்டு. எங்கள் ஊரில் ஒரு ஆட்கள் உண்டு, சில ஆட்கள் வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்தாச்சுன்னா 2 பேர் 3 பேர் சேர்ந்து டீ கடையில் போய் சிலர் டீ குடிக்கும், சிலது கட்டிங் விடும். ஊழியக்காரன் இப்போ அதே மாதிரி இருக்காங்க. விசுவாசிகள் அப்படியே இருக்கு. 4 பேர் சேர வேண்டியது. அவங்கள்கிட்ட கேட்டால் தெரியும், இங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் 5 ஸ்டார் எது, 3 ஸ்டார் எது, ருசி எது, ருசி குறைந்தது எது. பிரைஸ் எல்லாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், என் மேலே நீங்கள் கோபப்பட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை,
எரிச்சல் பட்டாலும் பிரயோஜனம் இல்லை. இவனுக்கு போய் இவனுக்கு நம்ம கூட போய் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் எனக்கு ஒன்றுமில்லை. அல்லேலோ, என்ன இங்கே கொண்டு நிறுத்தினது என் இயேசு, என் தகப்பன், என்னோடு இருக்கிற என் தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுவேன், மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவான், ஆனைப்புறத்திருக்கிறவன் பட்டியை கண்டு நான் வேடியன். புரிந்தா புரியலையா? யானைக்கு மேலே இருக்கிறவனுக்கு நாயை பார்த்து என்ன பயம்? ஹல்லேலூயா. நாம் இயேசுவோடு கூட இருக்கலாம். இத்து போன நாயாகிய பிசாசை பார்த்து என்ன பயம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இந்த கன்வென்ஷனுக்காக பிரேயர் கார்டு பாடும்போது நான் இப்போ என்னால் இப்படி பிரசங்கம் பண்ண முடியுமா என்று நினைத்தேன். அல்லேலூயா. என்னுடைய கிட்னி எல்லாம் பழுதாயி, அல்லேலூயா, ஒருவேளை மருத்துவம் தெரிஞ்சிருப்பீங்க, என்னோட கிரியாட்டின் லெவலு 7.8 6 10 எல்லாம் போச்சு. யூரியா 135. எனக்கு பலவீனம், பயங்கரமான விலையினம். ஆனால் இந்த ப்ரேயர் கார்டு போட்டு 3 மாதம் முடியும் போது ஐ எம் ஆல் ரைட். அல்லேலூயா. நான் நல்லா தானே இருக்கிறேன். தொண்டையில் கொஞ்சம் பிரச்சனை. அல்லேலூயா. யுத்தத்தில் நடந்ததான பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது இன்னும் 2 நாள் ஆகும்போது போய்விடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யுத்தம் பண்ணும்போது நம்ம யுத்தம் செய்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கும் சில சிராய்ப்புகள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒன்றும் தொடாமல் வந்துட முடியாது. சில சிராய்ப்புகள் உண்டாகும். நான் அந்த சிராய்ப்புகளை இந்த கன்வென்ஷன் கிரவுண்டிலே காண்கிறேன், எங்களுக்குள்ளும் காண்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அது சிலருக்கு இருக்கிற சில ஊழியர்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருப்பார்கள், தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் ஜெயம் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. திரும்பி ஒரு தடவை கூட பாடுறேன். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. இயேசு நாமத்திற்கு ஜெயம் அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கு ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கு. ஹல்லேலூயா. யுத்தத்தில் ஸ்ராய்ப்பு ஏற்பட்டு நான் அடியாட்களை கொண்டு வச்சிருக்கேன். அடியாட்கள் என்ன விட மோசமாக இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது பிக்கப் ஆகிறதுக்கு லேட் ஆகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கூட நின்று அடிப்பாங்கன்னு பார்த்தா பாஸ், யுத்தம் செய்து ஸ்ராய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோன்னு பார்த்தா திரும்பி பார்த்தா பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்றைக்கு பிரசங்கம் பண்ண நினைத்தது முடியாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. செல்கிறது வரைக்கும் செல்லட்டும். இது யுத்த காலம். பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறது மாதிரி யுத்தம் செய்து போக முடியாது. தட்ட வேண்டியவனை என்ன பண்ணணும்? தட்டணும். பிரைஸ் தி லார்ட். காலை உடைக்க வேண்டியவனை உடைக்கணும். கையை உடைக்க வேண்டியவனை, கையை உடைக்க வேண்டிய பிசாசுடைய கையை உடைக்கணும். காலை உடைக்க வேண்டிய பிசாசுடைய காலை உடைக்கணும். இந்த இடத்துல நிறைய பிசாசு, அந்த பக்கம் எல்லாம் பயங்கர பிசாசு, குட்டி பிசாசு. அல்லேலூயா. குட்டி பிசாசு இல்லை, குடி பிசாசு. பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். ஒரு பிசாசு நிற்க கூடாது, ஒரு பிசாசு நிற்க கூடாது. ஜீவன் வரும்போது சாவு மாறும். ஹல்லேலூயா. செத்தவன் உயிரோட எழும்புவான். பிரைஸ் அல்லாஹ். இவர் சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ராயனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இதில் சில பகுதி மட்டும் வெளிப்படுத்தின வாசிக்க வேண்டாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2 3 அனைத்து சபைகளிடத்திலும் சொல்லுறது மனம் திரும்புங்க. சபை என்றால் விசுவாசிகளை கூப்பிட்டு சொல்லலை, ஒவ்வொரு பாஸ்டர்களையும் கூப்பிட்டு சொல்லுது. சிஎஸ்ஐ டினாமினேஷனை கூப்பிட்டு சொல்லுகிறார் ஆவியானவர், மனம் திரும்பிடான்னு. ரோமன் கத்தோலிக்கை கூப்பிட்டு சொல்லுகிறார், மனம் திரும்பு. ஒன்லி ஜீசஸை கூப்பிட்டு சொல்லுகிறார், மனம் திரும்பு. இத்து போன பெந்தேகோஸ்து சபைகளை பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு. அல்லேலூயா. 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 யெகோவா மட்டும் என்று அழைத்து திரிகிறானே அவனையும் பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு. ஆவி இல்லை என்று சொல்லுகிறானே அவனையும் பார்த்து சொல்லுகிறார், மனம் திரும்பு.
எங்க சபை எங்க சபை எங்க சபைன்னு சொல்லி தரானே அவனையும் பார்த்து சொல்லுகிறான் மனம் திரும்பு. எங்க பாட்டார் எங்க பாட்டார் எங்க பாட்டார்னு சொல்லுகிறானே அவனையும் பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்பு. அது 7 மணி ஆனா என்னது இயேசு அழைக்கிறாரு திறந்து வைடான்னு சொல்றானே அவனையும் பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்பு. இயேசு விடுவிக்கிறார பாரு நீ மனம் திரும்பு என்று சொல்கிறானே அவனையும் பார்த்து சொல்லுகிறார் மனம் திரும்பு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா கொண்டாட்ட மையங்களும் மனம் திரும்ப வேணும். கொண்டாட்டம் துண்டாட்டமாக போக போகிறது. மனம் திரும்பாத பட்சத்தில் திண்டாட்டம் வருகிறதுக்கு முன்ன நாம் எல்லாரும் மனம் திரும்புவோம். ஏனென்று சொன்னால் அங்கே விளக்குவதற்கு நேரம் இல்லாததுனால இப்படி சுருக்கமாக சொல்லிவிடும். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் அதில் ஒன்றை மட்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைகிறவர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இது ரொம்ப மோசமான, இது பெந்தேகோஸ்தேல உள்ள விஷயம். அல்லேலூயா. மற்றது செத்ததுதான் தெரியும். அல்லேலூயா. மற்றதெல்லாம் சிஎஸ்ஐயும் லூதரனும் ரோமன் கேத்தலிங்க நிறைய பேருக்கு பயம் வருது. எல்லாம் செத்தது தான். அல்ல நான் சொல்லலை, வந்து கேட்டால் நான் சொல்லுவேன். பரிசுத்த வேதம் ஆவி இல்லாதவன் என்னுடையவன் அல்ல. ஆவியின்படி நடக்காமல் மாம்சத்தின்படி நடக்கிறவன் செத்தவன் ஆயிருக்கிறான். அல்லேலூயா அல்லேலூயா. நான் ஒன்றும் வசனத்தில் இல்லாதது, பரிசுத்த வேத புத்தகத்தில் எழுதாதது, தேவ ஆவியினால் எழுதப்படாதது பேசவில்லை, எழுதுனது தான் பேசுது. அல்லேலூயா. இப்போ பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று சொல்லி வந்திருக்கிற நமக்குள்ள வசனம். அல்லேலூயா. இன்னும் ஒரு தடவை வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்தர. நீ டூப்ளிகேட்டு, நீ சும்மா வெள்ளையும் எல்லாம் போட்டுருக்கிற, நீ பெந்தேகோஸ்து சபை என்று சொல்லுகிற. அல்லேலூயா. நான் பேர் சொன்னா சிலருக்கு கஷ்டமா போயிடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா நீ டூப்ளிகேட்டு, உன்கிட்ட ஆவியும் இல்லை, ஆவியின் கிரியையும் இல்லை. அல்லேலூயா. நீ இது உன் கிரியையை ஒன்றும் தெரியாத கிறிஸ்தவர்களை படம் காமிச்சு பிலிம் காமிச்சு நாங்கள் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லலாம். பெந்தேகோஸ்தே அனுபவம் இருக்கிறதா? பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள் இடத்துல பெந்தேகோஸ்தே அனுபவம் இருக்கிறதா? பெந்தேகோஸ்தே அனுபவம் இருந்தால் தான் அவன் பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவன். அல்லேலூயா. அவன் பிதாவையும் குமாரனையும் பரிசுத்த ஆவியையும் உடையவனாயிருக்கணும். அவன் கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனாயிருக்கணும். அன்புடையவர்களாயிருக்கணும். அந்யோன்யம் உடையவர்களாயிருக்கணும். சமாதானம் உடையவர்களாயிருக்கணும். அன்பே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பு இருந்திருந்தா இன்றைக்கு இந்த இடம் போதுமானதாக இருக்கவே இருக்காது. அதனால் அவன் எல்லாம் பெந்தேகோஸ்தேக்காரனே கிடையாது. பெந்தேகோஸ்தேக்காரனுக்கு பாகுபாடு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாகுபாடு உள்ளவன், அன்புள்ளாதவன் அவன் பெந்தேகோஸ்தேக்காரன் கிடையாது. சும்மா பேர் வச்சிருக்கான், டூப்ளிகேட். அதான் ஆவியானவர் சொல்ல, அவனை தெரிஞ்சிருக்கு நீ டூப்ளிகேட்டா. சும்மா அந்த பெந்தேகோஸ்தே, இந்த பெந்தேகோஸ்தே, அந்த எழுப்புதல் சபை, இந்த சபை, அதெல்லாம் எழுதி வச்சிருக்க. உங்ககிட்ட ஆவி கிடையாது. அடுத்த பகுதி. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும். நல்லா பாவிக்கிறோம். அந்நிய பாஷையெல்லாம் சொல்றோம், உபவாச ஜெபம் நடத்துற, விட்டா பிரசங்கம் எல்லாம் பார்க்கணும், ஆதி கம்பீரம், எல்லாரையும் மைக்கிடுவேன். அல்லேலூயா. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்துக்கொண்டு ஆயிரத்துக்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. அல்லேலூயா. ஒரு ஊழியர் மற்ற ஊழியரை ஏமாத்தலாம், விசுவாசிகளா ஏமாத்தலாம், விசுவாசிகளை வஞ்சிக்கலாம். ஆனால் அங்கே அவரை ஏமாற்ற முடியாது. அவர் சொல்ல, நான் பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னை உன் மேட்டரெல்லாம் தெரியும், நீ என்னென்ன பண்ணுற, எங்கெங்க போகிற, எங்கே கட்ட பஞ்சாயத்து வாங்குற, எங்கே லஞ்சம் வாங்குற, எவனை மிரட்டுற. பிரைஸ் தி லார்ட். நீ நிறைய நாளெல்லாம் மிரட்ட மாட்டாய். கர்த்தர் சொல்லுகிறார், நீ யாரையும் எல்லாம் மிரட்ட முடியாது, பஞ்சாயத்து பண்ண முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் பஞ்சாயத்து பண்ணணும். விசுவாசிக்கு பிரச்சனை வந்தால் யார் பண்ணணும்? ஊழியக்காரனுக்கு பிரச்சனை வந்தால் அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதெல்லாம் படிப்பிக்க எனக்கு இப்போ நேரம் இல்லை. வேணும்னா கிளாஸ் ஏற்பாடு பண்ணுங்க, படிப்பிக்கலாம். நான் வருவேன், அல்லது கர்த்தர் 6வது அனுப்புவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா
ஹalleluya. சிலர் சொல்றாங்க கட்டுப்படிக்காதுங்க பாஸ், கட்டுப்பேத்தாதுங்க பாஸ். ஹalleluya. ஏற்கனவே வந்து இருந்து நொந்துட்டு இருக்கிறோம், அது கூட கட்டுப்பேத்தாதுங்க, கட்டுப்பு தான். பிரைஸ் தி லார்ட். இருட்டு இருந்தா, சாத்தான் இருந்தா, மரணம் இருந்தா கடுப்பா தான் இருக்கும். ஜீவன் இருந்தா உள்ளே இருந்து கொதிக்கும். ஹalleluya. உள்ளம் குதிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. எல்லா உள்ளங்களும் அனல் கொண்டு எழும்ப வேண்டும், அக்கினியாய் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், காலம் நிறைவேறிட்டு இயேசு வர போகிறார். அடுத்து இயேசு சொல்லுகிறார், வாசிக்குங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 47வது வசனம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கு அவருடைய நாமத்தினாலே சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பிரைஸ் தி லார்ட். என்ன பிரசங்கிக்கணுமா? என்ன பிரசங்கிக்கணுமா? என்ன பிரசங்கிக்கணுமா? மனம் திரும்பதிலையும் நிறைய பேருக்கு பாவத்தினுடைய லிஸ்டே தெரியாது. நேற்றுக்கே சொன்னேன், லிஸ்ட் அங்க போட்டு வச்சிருக்கு, வாங்கி கொள்ளுங்கள். ஹalleluya. ஹalleluya. மனம் திரும்பதிலையும் படிப்பிக்கணும், பாவ மன்னிப்பையும், எல்லா பாவத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். எது எது பாவம்? அடி பண்றது பாவம், சண்டை போடுகிறது பாவம், கேலி கூத்தடிக்கிறது பாவம், கெட்ட வார்த்தை பேசுகிறது பாவம், அடுத்தவன் பெண்டாட்டியை கூட்டிட்டு போறது பாவம், அடுத்தவன் புருஷனை இழுத்துட்டு போறது பாவம், விபச்சாரம் பாவம், வேசித்தனம் பாவம், ஓரின சேர்க்க பாவம், லிவ் டுகெதர் பாவம். பிரைஸ் தி லார்ட். லிவிங் டுகெதர் ஜோடியோட எல்லாம் சர்ச்சில் வந்திருக்கு வேற. அல்ல லெஸ்பியன் பாவம். ஹalleluya. சொல்லிக் கொடுக்கணும். சொல்லுகிறதெல்லாம் சொன்னா ஏதோ பயங்கரம். பாவம், பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. வடக்குப்புறம் வழியா நோட்டம் விடுறது பாவம், தேவையில்லாத லுக்கு பாவம், சாபம் போடுகிறது பாவம், வசனத்தை ஒழுங்கா சொல்லிக் கொடுக்காதது பாவம், வசனம் கேட்க விடாதது பாவம். வாசிங்க 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 16வது வசனம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். புறஜாதியார் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்படாதவங்க மட்டுமல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு புறம்பே இருக்கிற அத்தனை பேரும் புறஜாதியார். கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு, வேத சத்தியத்துக்கு புறம்பே இருக்கிறவர்கள் அனைவரும் யாரு? புறஜாதி. இவங்களுக்கு இவ்விதமா எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை அவர்கள் மேல் கோபாக்கினை. ஆதலால் தேவ பிள்ளைகளே, விசேஷமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்களே, உங்க பிள்ளைங்களை அனுப்பலன்னா உங்களுக்கு கோபாக்கினேன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. பரிசுத்த வேத புத்தகத்திலே 1 தெசலோனிக்கே 2வது அதிகாரம் 16வது வசனம். நீயும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், சொல்லிக் கொடுக்கிற இடத்துல கேட்டு அறிந்து கொள்ளுகிறதுக்கு அனுப்பவும் மாட்டேன். உனக்கு கோபாக்கினை வந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வீட்டில் போய் நல்லா படித்துக் கொள்ளுங்கள். ஒரு 10 தடவை படி, அப்ப மண்டையில உரைக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள், எங்களை போன்றவர்கள், பரிசுத்த ஆவியை உடையவர்கள், அல்லேலூயா, பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமா எக்காலத்திலோ தங்கள் பாவங்களை கொஞ்சம் குறைய பேலன்ஸ் இருக்கிறதையும் இதையும் செய்து நிவர்த்தி. அல்லேலூயா. அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. ஜாக்கிரதை, 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 எச்சரிக்கை, எச்சரிக்கை, எச்சரிக்கை. நாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியர் மீட்டிங்கில் கடலை விற்கிறவன் எல்லாம் வந்து பேச வேண்டியது, காசு கொடுக்குறவன் எல்லாம் வந்து பேச வேண்டியது. இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை, இந்த உபதேசங்களை பேசுகிறவர்களை கூப்பிட வேண்டும். 40 வருடமாக, 50 வருடமாக, 20 வருடமாக, 30 வருடமாக ஊழியம் செய்கிறவர்களுக்கு சினிமாவில் இருந்து ரட்சிக்கப்பட்டானோ, அல்லது மந்திரவாதி ரட்சிக்கப்பட்டானோ, அல்லது வியாபாரம் பண்ணுகிறவங்க ரட்சிக்கப்பட்டாங்களோ, ஏதோ காசு கொடுக்குறாங்களோ, சாப்பாடு போடுறாங்க என்றால் இதெல்லாம் துரோகம்.
Praise the Lord. இது ஊழியத்துக்கு செய்கிற விபச்சாரம். நான் சிலருக்கு சொன்னேன், இப்ப எல்லாரும் புரியும்படியாக சொல்லுறேன். ஹல்லேலூயா. சீயோனுக்குரிய மகத்துவமான மகிமையான சிலுவையின் உபதேசத்தை சொல்லிக் கொடுத்து தேவ ஊழியர்கள் இன்னும் தேறி தேறி ஆவியிலே அனலுடையவர்களாக மாறி யுத்த களத்தில் நிலையாய் நின்று சபிக்கப்பட்ட சத்துருவான சாத்தானை காலின்கீழ் நசுக்கி போடுகிற தேவ அபிஷேகம் பெற்றவர்களாய் மாறுகிறதற்கு ஏற்றவண்ணமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரர், இவருக்கு செவி கொடுங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், காலம் சமீபமாயிட்டு. இயேசு சொல்லுகிறார், ரட்சிப்பை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் சொல்லிக் கொடு. நம்முடைய பிரசங்கங்கள் என்னவா இருக்கு? நீ வீடு வாங்குவாய், கார் வாங்குவாய், பங்களா வாங்குவாய், அமெரிக்கா போவாய், கட்டடம் கட்டுவாய், 50 லட்சத்துக்கு டோர் போடுவாய், மாடி மேல மாடி உயர்த்துவாய். இதுவா? இயேசு சொல்லுகிறா, பாவத்தை சொல்லிக் கொடுறா, ரட்சிப்பை குறித்து சொல்லிக் கொடுறா. ஹல்லேலூயா. அடுத்து இயேசு சொல்லுகிறார், யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். எப்படியா நான் முடிக்க முடியாது, அதனால சீக்கிரமாக க்ளோசிங்க்கு நேராக கடந்து சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். யாரு சொன்னது? இயேசு சொன்னது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிறுவனக்காரன் சொன்னதில்லை, டிவி பிரசங்கி சொன்னதில்லை. இயேசு எல்லாம் மன்னித்து விட்டார் என்று சொன்னவன் சொல்லு, இனி என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று சொன்னவன் சொல்லுகிறதில்லை. இயேசு சொல்லுகிறான், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே. எல்லாரும் சொல்லுவாங்க, இன்றைக்கு 4 பேர் ஞான ஸ்நானம் பெற்றாங்க, 4 பேரும் பிறந்திருக்கிறாங்க. அவன் அந்த பக்கம் என்ன ஒருத்தன் ஃபோன் இழுத்து விடுவான், இனி ஒருத்தன் அங்கே போய் பாட்டில் வாங்கி கடா இங்கே யாராவது பார்க்குறாங்களான்னு விடுவான். அவன் என்னது மறுபடியும் பிறந்தானே? வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய பொல்லாங்க தொட. பாருங்க, நிறைய பேருக்கு வீட்டில் படுத்து தூங்க முடியாது. பாஸ்டர் அல்ல தூங்க முடியல, கண் அசந்தா ஒன்று காலில் பிடிச்சி இழுக்குது, இனி ஒன்று முந்தானையில் பிடிச்சி இழுக்குது, இனி ஒன்று தமால்னு அமுக்குது பாஸ்டர். ராத்திரி தெரியவில்லை பாஸ்டர், ஒரே கொலுசு சத்தம், பொல்லாங்கன் அவனை தொடான். ஏனெனில் அவருடைய வித்து வசனமே தெரியாது. அல்லேலூயா. ஆனா பாஸ்டர் சீல் குத்திடுறாரு, இவன் மறுபடியும் பிறந்தான், இயேசு வருவார், போவானா? அல்ல, பாஸ்டர்களுக்காக நிறைய ஆக்கினேன் என்று நினைக்கிறேன். பைபிள் அப்படிதான் எழுதியிருக்கு. அதிகமா பாஸ்டர் ஆகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கடா, வீணா சாவாதங்க, வீணா அதிக அடி வாங்காதுங்க. விசுவாசிக்கு ஒரு அடி தான், உனக்கு டவுன் அடி. அல்லேலோ, விசுவாசிக்கு 1/2 டன் அக்னீர் எறிகிறதுல இடம், உனக்கு 1 டன் அக்னீர் எறிகிறதுல இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சிரிக்க சொல்லலை, நம்முடைய நிலைமை மோசம். அல்லேலூயா. நம்ம எல்லாம் மனம் திரும்பணும். பிரைஸ் தி லார்ட். நாம எல்லாம் மனம் திரும்பி இருந்தா இன்னைக்கு நம்ம அழ வேண்டிய வேலை இல்லை. நம்ம எல்லாம் ஒன்றா இருப்போம், ஒரே இதில் இருப்போம், ஒரே அபிஷேகத்தில், ஆவியில் அண்ணல் பறக்கும். பிரைஸ் தி லார்ட். பிசாசை பிடிச்சிட்டு தலையில் ஆட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து வந்த ஏது வந்த ஒரு அசை இங்கேருந்து சோத்திரம் பண்ணா போதும், அங்கே விழுந்து ஆடும். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக நம்முடைய தேவன் செய்ய வல்லவராரு. அல்லேலூயா. நான் சீக்கிரமாக முடிக்கிறேன், ஏனென்று சொன்னால் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயம். இன்றைக்கி உங்களுக்கு விருப்பமான நீங்கள் தீர்மானம் எடுங்க. நெகேமியா 9வது அதிகாரம் 38வது வசனம். நல்லா தெளிவா சத்தம் உயர்த்தி வாசிங்க. இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால், நல்லா இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியால், நாங்கள் ஒரு நிமிஷம் சார், இயேசு கிறிஸ்து சொன்னவைகள் எல்லாம் இப்படி இருக்கிறபடியால், அங்க வேற விஷயம், அங்கேயும் வசனம் சம்பந்தமானதான். நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி வைக்கிறோம். எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் ஆசாரியரும் அதற்கு முத்திரை போடுவார். சாம் பிடிச்சு கையெடுத்து போடுவார். இங்க இருக்கிற எல்லா பாஸ்டர்களும் உங்க சீலை இடிச்சு கீழே கையெடுத்து போடணும் எழுதி. பிரைஸ் தி லார்ட். நாளைக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது தேவையில்லை, மனசாட்சியில் தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. கீழே நீங்கள் வாசிச்சா ஏறக்குறைய 80 பேரோ 83 பேரோ கையெழுத்து போட்டிருக்காங்க. நாங்கள் இனி இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தின்படியாய்
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசித்து அல்லேலூயா எங்களத்தில் வருகிற ஜனங்களை சத்தியத்துக்கு நேராக நடத்துவோம் என்று ஒரு தடவை கூட வாசிக்கலாம். இவையெல்லாம் நானே சொல்லுகிறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இவையெல்லாம் இப்படி இருக்கிறபடியினால் வேத சத்தியங்கள் எல்லாம் அல்லேலூயா கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இவ்வண்ணமாக எழுதி வைத்திருக்கிறபடியினால் நாங்கள் உறுதியான உடன்படிக்கை பண்ணி அதை எழுதி எங்கள் லேவியரும் இல்லை எங்கள் பிரபுக்களும் எங்கள் லேவியரும் எங்கள் பிரதான ரெவரண்டு போப்பு மாடரேட்டர் இன்னும் நிறைய இது வச்சுருக்காங்க. இவங்க எல்லாம் முன் வரிசையில் இவங்க தான் வரணும். மனம் திரும்பி வந்து இப்போ வந்து எழுதி ஸ்டாம்ப் பேப்பர் எழுதி கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தில் கை வச்சு ஆண்டவரே இது உண்மையப்பா, உண்மை என்று நம்பினான், உண்மை என்று விசுவாசித்தார். இது உண்மை தகப்பனே, நாங்கள் மாறணும், நாங்கள் மாறுகிறோம். இனி கொஞ்ச நாள் தான் இருக்குது தகப்பனே. எப்படியாகிலும் சிலருடைய பெயரை கூட ஜீவ புஸ்தகத்தில் எழுத செய்து இன்னும் சிலர் கூட நித்திய ஜீவனை அடைய நாங்கள் காரணமாக இருப்போம் என்று மனசாட்சியின்படி நாம் பிரதிஷ்டை எடுத்தால் ஊழியர்கள் மட்டுமல்ல, கடந்து வந்திருக்கிற எல்லா விசுவாசிகளும் எல்லா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் ஆசாரியர்களும் ராஜாக்களும் லேவியரும் தான் எல்லாரும் ஊழிச்சு எல்லாரும் நாங்கள் இனி வசனத்தின்படி நடப்போம். எங்களால் என்ற வேலையை கர்த்தருக்கு என்று செய்வோம் என்று ஒரு பிரதிஷ்டை பண்ணிக்கொள்வோம் என்றால் இந்த கன்வென்ஷனுக்குள்ளதான பலனை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? சேனை வரம் இயேசுவின் போற்றலத்தில் எல்லாரும் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், எல்லா ஜாதியார் எல்லா கோத்திரா எல்லா மொழியோ பேசும் மக்களா சிலுவையிலே இயேசு ரத்தத்தால் சீர் போராட்ட செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை குருத்தாய் ஓலை பிடித்து ஆட்டுக்குட்டியே மாயி பயந்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தலைவராக அழைத்து செல்வார் இந்த அள்ளி சாருக அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேவை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாயும் யார் இவர்கள், சேவை தலைவராம் இயேசுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், எல்லா ஜாதியா எல்லா கோத்திரா எல்லா மொழியா பேசும் மக்கள் சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்து அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்,
todo, Merico, que todo y solo do, pero சேனை தலைவராம் இயேசுவின் போதனத்தில் Very come on, just be tiny. Lord kämpen bottlal. Rizin frank drop tie. കർത്താവേ സകല ദുഷ്ടക്രിയകളും സകല പൊല്ലാത വല്ലമകളും അന്ധകാരത്തിൻ ക്രിയകളും അശുദ്ധ വല്ലമകളും ലൂസിഫറിൻ ആവിയുടെ ക്രിയകൾ വലുസർപ്പത്തിൻ ആവിയുടെ ക്രിയകൾ ഹല്ലേലൂയ അന്തിക്രിസ്തുവിൻ ആവിയുടെ ക്രിയകൾ കള്ള തീർക്കദരിസികളിൻ ആവികളിൻ ക്രിയകൾ കള്ള ബോധകളിൻ ആവികളിൻ ക്രിയകൾ യേശുവിൻ നാമത്തിനാലെ നശിക്കപ്പെട്ടു പോവதாக ഉടൈത്തോടുகிற தண்ணீர் போல் உடைந்தோடுவதாக ஹல்லேலூய ஹல்லேலூய பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது பூதமல்லியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது இந்த பூதமல்லியும் அதன் நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது கர்த்தருடையது சாத்தானே விட்டு போ சாத்தானே விட்டு போ இயேசுவின் நாமத்தில் ஜனங்கள் ஜீவனிடத்தில் வருவார்களாக ஜனங்கள் ஜீவனை பற்றி கொள்வார்களாக ஜனங்கள் ஜீவன் அடைவார்களாக தடை செய்கிற செத்தவனே மரணத்தின் அதிகாரியே பொல்லாத பிசாசே சாத்தானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ராயனாகிய இயேசுவின் நாமத்தில் சீயோனின் ராஜாவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன் வெளியே போ தேசத்தை விட்டு வெளியே போ பூந்தமல்லியை விட்டு வெளியே இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா அல்லேலூயா